நண்பர்களே, நேற்று காணொலியில ரூம் டூரை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அந்த கொங்கன் கடை, அந்த ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் அந்த இடத்துக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ரூம்ல இருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப கடினமா இருக்கும் நண்பர்களே. கார்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சாவா இருக்கலாம். இங்க இருந்து ஒரு 1.5 மணி நேரம் பயணத்தை மேற்கொண்டீங்கன்னா பண்டார்தரா வந்துடலாம். இதுதான் ரொம்ப அந்த ஃபேமஸான வியூ பாயிண்ட். இங்க டப்புனு ஒரு போட்டோ போட்டு முடிச்சிட்டேன். பாக்குற இடம் எல்லாம் பச்சை பசேல்னு. அப்புறம் அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து காத்து வீசம் எப்படி சில்லுன்னு இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சு நண்பர்களே. அருமையா இருந்துச்சு. இந்த கிளைமேட் விட்டு போக மனசே வராம ஒரு மணி நேரம் ஜம்முன்னு சீட்டிங்க போட்டு உட்காந்துட்டு இருந்தேன். பக்கத்துல ஒரு அருமையான ஒரு பொட்டி கடை இருந்துச்சு. அங்க போயிட்டு அங்க அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேச்சு போட்டு இருந்தேன். அவர் அருமையா நம்ம கிட்ட பேசினா ஒரு சூடா ஒரு மேகியை போட்டு கொடுத்தாரு. இந்த கிளைமேட்டுக்கும் மேகிக்கும் மஜாவா இருந்துச்சு. அப்படியே வண்டி எடுத்துட்டு ஒரு மணி நேரம் போனீங்கன்னா அந்த பச்சை கலர் போர்டு தான் ஃபர்ஸ்ட் ஒரு லேண்ட்மார்க். இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனோம். இந்த ஊர்ல ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் லைட் போட்டுருங்க. அதெல்லாம் பக்கம் வச்சு அருமையா இருந்துச்சு. அடுத்து ஒரு வெள்ளை போர்டு ஒன்று வரும். ஞாபகம் வச்சவங்க. அந்த கிராமத்து பேரு பாஞ்சரே. அப்படியே நேரா போனா ஒரு குட்டி நீர்வீழ்ச்சி ஒன்று வரும். அங்க இருந்து வழியெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் நண்பர்களே. எந்த சைடும் மிஸ் பண்றாதீங்க. லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடும் பாத்துக்கோங்க. ஸ்கூட்டில வந்து ரொம்ப நல்லதா போச்சு. அப்படி பொறுமையா ஓட்டினேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு காட்டு வழி பயணம் வரும் நண்பர்களே. அதை பார்த்துட்டு ரொம்ப ஸ்டன் ஆயிட்டேன். ஏன்னா முன்னாடியே வண்டி இல்ல, பின்னாடியே வண்டி இல்ல. அண்ணன் மட்டும் தனியா போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் பீதியா இருந்துச்சு. ஆனா அருமையா இருந்துச்சு. ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் சொல்லி முடிக்க முடியல. அதனால மீதி கதையை நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு சந்திக்கலாம்.